அதாவது வீடு விற்கணுமா சார்? அதுக்கு ஏதாவது சொல்றாங்க? நிலம் சார்ந்த விஷயங்கள், வீடு வாங்குறது, வீடு விற்கிறது, இது எல்லாமே முருகப்பெருமான். ஏன்னா நிலம் சார்ந்த விஷயங்களுக்கு முருகப்பெருமான். இப்ப நீங்க ஒரு வீடு விற்கிறீங்க அப்படின்னா முதல் விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுல வைப்ரேஷன் குறைவாக இருந்தால், வசீகர ஆற்றல் குறைவாக இருந்தால் அந்த வீடு சீக்கிரமா வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. விற்கிறதுக்கு ரொம்ப சிரமப்படுவோம். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, சிம்பிளான ஒரே ஒரு விஷயம் தான். வீட்டினுடைய மையப்பகுதி ஏதாவது இருந்தால் வீட்டினுடைய மையப்பகுதியில ஸ்வஸ்திக் சின்னம் இருக்கு இல்லையா, ஸ்வஸ்திக் சின்னம் மஞ்சள்ல வரையணும். ஸ்வஸ்திக் சின்னம் மஞ்சள்ல வரைஞ்சிட்டு அதுல ஒரு 9 குங்குமம் போட்டு வச்சிருங்க. 9 குங்குமம் போட்டு வச்சுட்டு அதை சுத்தி 27 மண் அகல் தீபம், 27 மண் அகல் தீபம் நல்லெண்ணெய் ஊத்தி சிகப்பு கலர் திரி போட்டு தீபம் ஏற்றணும். இது மாதிரி வந்து தொடர்ந்து 3 நாளைக்கு இது மாதிரி 27 தீபம் ஏற்றிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடு விற்பனைக்கு கொண்டு போங்க. ஈஸியாக விற்பனை ஆகும். ஏன்னா அந்த இடத்துல வசீகரம் குறைவாக இருந்தால்தான் மக்கள் வரமாட்டாங்க. மக்கள் ஏன் வரல அப்படின்னா அதுக்கு வசீகரம் குறைவு. இது ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வசீகரத்தை எடுத்துரும். ஆட்டோமேட்டிக் என்ன பண்ணும் அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜியை வெளியில் தள்ளிட்டு அந்த பூமியை வந்து வசீகரமான பூமியை மாற்றிடும். அதை பார்த்தாங்கன்னாவே ஒரு மற்றவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். இது ஒரு மெத்தட்ல பண்ணிக்கலாம். அதே சமயத்துல கடல் தண்ணி இருக்கு இல்லையா, கடல் தண்ணி எங்கேயாவது கிடைச்சுன்னா அந்த கடல் தண்ணியை வாங்கிட்டு வந்துட்டு அந்த கடல் தண்ணியில பச்சை கற்பூரம், கொஞ்சம் ஏலக்காய் பொடி இருந்தால் அது கொஞ்சம் போட்டுக்கலாம், கஸ்தூரி மஞ்சள், இது 3ஐயும் போட்டு அடிக்கடி அந்த வீடுகளை தெளிச்சுட்டு வந்தீங்கனாலும் சரி, ஆட்டோமேட்டிக்கா அந்த வீடு விற்பனை ஆக ஆரம்பிச்சிடும். இது 2 வேலையும் செய்யலாம். லட்சுமி கடாட்சத்தை மாத்தணும்னா ஆட்டோமேட்டிக்கா அது வேலை செய்யறதுக்கு ஆரம்பிச்சிடும்.